போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சிருப்பீங்க, இப்போ தான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் முடிச்சிருப்பீங்க, இல்லை பிஜி படிச்சுட்டு இருக்கலாம். இப்போ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம், அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதலாம், பேங்கிங் எக்ஸாம் எழுதலாம், இன்சூரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். பிறகு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதலாம், கான்ஸ்டபிள்ஸ் எழுதலாம். அதில் நம்ம என்ன பண்ணலாம், டிஎன்பிசி, ஏன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிறைய கேட்டகரிஸ் இருந்தாலும் நம்ம அதில் மேஜராக பார்க்க வேண்டிய என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, குரூப் 1 அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம், குரூப் 1 குரூப் 2 2A என்னென்னு பார்க்குறோம், குரூப் 4 என்ன. இது போக ஸ்பெஷலிஸ்ட்டு இங்கே ஆர்டர் பண்ணுவாங்க. ஜியாலஜிஸ்ட் முடித்தவங்களுக்கு கால் ஃபர் இருக்கும், ஃபிஷரிஸ் முடித்தவங்களுக்கு கால் ஃபர் இருக்கும், அக்ரிகல்ச்சர் முடித்தவங்களுக்கு கால் ஃபர் இருக்கும். அது ஸ்பெஷலிஸ்ட்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது காலேஜ் முடிச்சிட்டோம், இப்போ நம்ம எந்த எக்ஸாம் சூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்துக்கிடணும். அதுமாதிரி +2 முடித்தவங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்காங்க, நாங்கள் என்ன டிகிரி படித்தா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எனி டிகிரி தான். அப்போ வந்து உங்கள் அந்த +2 அந்த மாணவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுலேயே ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஃபைனல் இயர் வரும்போது சில எக்ஸாம் எழுதலாம். குரூப் 1 எக்ஸாம் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் எழுதலாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் எழுதலாம், எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா சிஜிஎல் எக்ஸாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் எழுதலாம். அதனால் நீங்கள் ஃபைனல் இயரில் கரெக்டாக டியூன் பண்ணிக்கிட்டோம். நம்ம எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நார்மலாக பார்க்கும்போது ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஜாகிரபி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதும்போது நம்ம இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு மேக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணாவே போதும். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் முடிவு பண்ணும்போது நம்ம அந்த எக்ஸாமாக வந்து ஒரு லைட்டான டிகிரி எடுத்துக்கணும். ஒரு டஃப்பான டிகிரி எடுக்காமல் லைட்டான டிகிரி எடுத்து நம்ம பவுண்டேஷன் வந்து காலேஜ் படிக்கும் போதே போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி தெரியும். ஏன்னா நிறைய டிகிரி இருக்குது. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் எல்லா எக்ஸாம்லையும் அவன் கேட்கக்கூடிய எனி டிகிரி தான் கொடுப்பான். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசின்னு பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, டிஎன்பிசிங்கிறது தமிழக அரசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 4 லெவலில் அல்லது ஒரு அசிஸ்டன்ட் லெவலில், ஒரு ஆஃபீஸர் லெவலில், அல்லது ஹையஸ்ட்டாக ஒரு டெப்டி கலெக்டர் லெவலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சர்வீஸ் எக்ஸாம் தான். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம என்ன கேட்டிங்கன்னா, இந்த 6லேருந்து ஒரு 12 வரை ஸ்கூல் புக்கை திரும்ப ஒரு படித்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக உட்காந்து படித்தாவே நம்ம இதை கொஞ்சம் பாஸ் பண்ணிடலாம். அதில் பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோங்கன்னா, டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா குரூப் 1 சர்வீஸ் இதான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட், இருக்கிறதுலே டாப். இதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அல்டிமேட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஹையஸ்ட் போஸ்ட் இதான்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணிக்கலாம். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. இப்போ இதை பாஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு எத்தனை ஸ்டேஜை தாண்டணும்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேஜை தாண்டணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒரு 200 கொஸ்டினுக்கு நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி நடக்க போகுது. அடுத்தாப்புல இது பாஸ் பண்ணோன்னா 1:20 ஆள் எடுப்பாங்க. எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவில் எழுதணும். ஏன்னா டிஸ்கிரிப்டிவில் நம்ம ஒரு 750 மார்க்குக்கு எழுத போகிறோம். டோட்டல் மார்க் வந்து 750. இதில் வந்து ஒரு பேப்பருக்கு 250 மார்க்கு, இன்னொரு பேப்பருக்கு 250 மார்க்கு, இன்னொரு பேப்பருக்கு 250 மார்க். இது டிஸ்கிரிப்டிவ் ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 100 மார்க்னா மேக்ஸிமம் நமக்கு 75 மார்க் போடுவாங்க. மேக்ஸிமம் 75 ஸ்லாப் மார்க் போடுவாங்க. இது ஒன்லி பார்த்தீங்கன்னா குவாலிஃபை மட்டும்தான். இதில் குவாலிஃபை ஆன இந்த மார்க்கை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு. இது 2 தான் மெயின். இந்த 2ன்னு பார்க்கும்போது இதில் ஒரு 750 மார்க்கு, இதுக்கு எத்தனை மார்க் எடுக்கிறோன்னு பார்க்குறோம். இதில் வந்து 100 மார்க் மேக்ஸிமம் மார்க்னால் 75 தான் போடுவாங்க மேக்ஸிமம் மார்க் ஃபஸ்ட் ஸ்லாப்பு. இந்த 750 + 75 இந்த மார்க்கு கம்பைன் பண்ணி தான் நமக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். அப்போ இந்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ஸ்டேஜ். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலேஜ் முடிச்சு வர ஸ்டூடெண்ட் வந்து ஒரு குரூப் 4 பாஸ் பண்ண நினச்சேன்னா அது ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். அது ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. இதே குரூப் 2 2A எழுதிங்கன்னா ஒரு சப்பார்டினேட் கேரில் இருக்கிறவங்க இது வந்து டாப் மோஸ்ட்டாக செலக்ட் ஆக போகிறோம். இதில் என்னென்ன போஸ்ட்லாம் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எல்லாருக்குமே ஒரு கனவு போஸ்ட்டாக இருக்கும். என்னென்ன போஸ்ட்லாம் கனவு போஸ்ட்டாக இருக்குன்னா, டெப்டி கலெக்டர், ஏன்னா 2வது பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி, இது எல்லாமே இந்த கேட்டகரியில் வரதான். அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர், என்ன கேட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஏன்னா ஃபயர் அண்ட் சர்வீஸில், அப்புறம் டெப்டி ரிஜிஸ்டர் அண்ட் கோஆப்ரேட்டிவ், அடுத்தது ஏடி பஞ்சாயத்து, அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் 1 கேடரில் வரக்கூடிய ஒரு போஸ்ட். இப்போ வந்து கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கிடைக்கும்.
ஒரு சர்டன் இயர் ஒரு 10 to 15 இயர்ஸ் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் வந்துடும். தமிழ்நாட்டிலேயே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இது எல்லாமே ஒரு டெப்டி கலெக்டராக போக போகிறோம், ஒரு டிஎஸ்பி ஆக போகிறோம், அல்லது அசிஸ்டன்ட் கமிஷனராக போகிறோம், அல்லது டிஆர் ஆக போகிறோம், ஏடி ஆக போகிறோம். இதுதான் முக்கியமான போஸ்ட். அப்போ நம்ம ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு டாப் மோஸ்ட் போஸ்ட்டுக்கு போகிறோம்னா இதுதான் டாப் மோஸ்ட் போஸ்ட். இதுதான் குரூப் 1 சர்வீஸில் எடுக்காங்க. இதில் வந்து 3 ஸ்டேஜ் பார்க்கணும். இது கல்வி என்னன்னு கேட்டிங்கன்னா எனி டிகிரி, அதான் முக்கியம். எனி டிகிரி, அதாவது நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் கூட முடிச்சிருக்கலாம், அல்லது இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், எம்சிஏ முடிச்சிருக்கலாம், என்னனாலும் முடிச்சிக்கலாம். அவன் கேட்குறது பேசிக்காக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அவ்வளோதான். 10+2+3 அப்படிம்பாங்க. அதாவது 10ஆவது முடிச்சு 12ஆவது முடிச்சு ஒரு டிகிரி, எனி டிகிரி, ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கலாம், பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கலாம், பிஏ சோசியாலஜி முடிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அவ்வளோதான். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டும் எழுதலாம். நீங்கள் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த மெயின்ஸ் எழுதும்போது உங்களுக்கு ரிசல்ட் வர மாதிரி இருக்கணும். அப்போ இதை தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஏஜ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, ஏஜை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா அதர்ஸ்னால் நமக்கு ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு நமக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் 34 வயசு. ஏன்னா எல்லாத்துக்குமே 34 வயசு. இதில் வந்து லா டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னு வச்சுருங்களேன், அவங்களுக்கு மட்டும் என்னென்னா ப்ளஸ் 1 வயசு கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கொடுப்பாங்க 1 வயசு. மற்றபடி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 39 வயசு. யாருக்குன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம், விடோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 39 வயசு. லா முடிச்சிருந்தா 40 வயசு. மினிமம் ஏஜை மட்டும் பார்த்துக்கணும், 21 வயசு முடிச்சிருக்கணும். அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 21 to 34 வயசு வரை எழுதலாம். மற்ற கேட்டகரியாக இருந்தால் 21 to 39 வயசு வரை எழுதலாம். இதை இப்போ கூட்டுவாங்க. இதுக்காண்டி தான் நிறைய பேர் வந்து எல்லோரும் ஏஜ் எக்ஸ்டென்ஷன் சொல்லி கேட்டுட்டு இருக்கனால இதை வந்து கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் ஃபஸ்ட் வந்து 3 ஸ்டேஜில் முதல் ஸ்டேஜ் என்னென்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஏன்னா முதல் ஸ்டேஜ் எக்ஸாம் இதான். நீங்கள் அப்ளை பண்ணோன்னா முதல் எக்ஸாம் எழுதுங்க. இதில் வந்து நமக்கு 200 கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப்பில் எழுத போகிறோம். அந்த கொஸ்டின் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். அதாவது கீழ்கண்ட 4 ஒன்று சூஸ் பண்ணி எழுத போகிறோம். கொஸ்டின் எப்படின்னா பைலிங்குவலாக இருக்கும். அதாவது இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஒரே கொஸ்டின் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு என்னென்னா கோடிங் ஷீட்டில், ஏன்னா கோடிங் ஷீட்டில் தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். நமக்கு வந்து பப்புள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பப்புள்ஸில் நம்ம எதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஷேர் பண்ணி விடுவோம். அப்போ இது வந்து அப்போ இதில் நமக்கு வந்து 200 கொஸ்டின் இருக்குது. அந்த 200 கொஸ்டினில் 175 கொஸ்டின் வந்து ஜிஎஸ் கேட்பாங்க, ஒரு 25 கொஸ்டின் ஆப்டிடியூடு கேட்பாங்க. அந்த ஜிஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6 யூனிட்டாக பிரிச்சுக்கிடுவாங்க. ஏன்னா 6 யூனிட்டாக பிரித்து அதில் நம்ம பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். 6 யூனிட் பார்த்தீங்கன்னா அதில் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி, அடுத்து சயின்ஸு, இந்த பேசிக் 6லேருந்து 12 வரை படித்தது வந்து நம்ம கொஸ்டினாக கேட்பாங்க. அதில் நமக்கு வந்து 175 கொஸ்டின், 25 கொஸ்டின் ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங் வருவாங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து முதல்ல ஆப்டிடியூடை தரவாக வச்சுக்கிடணும், ரொம்ப ஆப்டிடியூடை தரவாக வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு +2 முடிச்சு ஒரு டிகிரி எடுக்கலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கலாம், ஹிஸ்ட்ரி எடுக்கலாம், எதுனாலும் எடுக்கலாம். அப்போ வந்து 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் அப்படிம்பாங்க. அது நமக்கு தேவையில்லை, கொஸ்டினாகவே பார்த்துக்கலாம். 200 கொஸ்டின் இருக்கும்போது ஒரு 150 கொஸ்டின் இதில் போட்டிங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடும். 3 hours டெஸ்ட்டு. ஏன்னா அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒன்லி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான். இது பாஸ் பண்ணால் தான் அடுத்த மெயின்ஸ் எழுத முடியும். அப்போ வந்து ஒரு 100 போஸ்ட் இருக்குன்னு வச்சுருங்களேன், 1:20, ஒரு 2000 வேற செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 2000 வேற செலக்ட் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எழுத விடுவாங்க. மெயின்ஸ் எக்ஸாம்ங்கிறது இதான் மெயின்ஸ் எக்ஸாம். இது வந்து அப்ஜெக்டிவ் டைப். நீங்கள் ஒரு ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது நம்ம டிஸ்கிரிப்டிவ் டிஸ்கிரிப்டிவ் காலேஜ் படிக்கும்போது நம்ம டிஸ்கிரிப்டிவ் எழுதி பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. 10 மார்க் கொஸ்டின் இருக்கும், 15 மார்க் கொஸ்டின் இருக்கும். அங்கே எல்லாத்துக்குமே ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே 1.5 மார்க் தான். இங்கே வந்து கொஸ்டின் வேரி ஆகும். 10 மார்க் கொஸ்டின் 150 வார்த்தைக்கு எழுத சொல்லுவாங்க, 15 மார்க் கொஸ்டின் 250 வார்த்தைக்கு எழுத சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து இது வந்து கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கு ஒரு எக்ஸாம் வச்சுருப்பாங்க. இது வந்து ஒன்லி தகுதி தேர்வு தான். இதை நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இதுதான் முக்கியம். நமக்கு ஜென்ரல் நாலேஜை 3 பேப்பராக வைப்பாங்க. ஏன்னா ஜென்ரல் நாலேஜில் பேப்பர் 1 அதுக்கு 250 மார்க்கு, பேப்பர் 2 அதுக்கு 250 மார்க்கு, பேப்பர் 3 அதுக்கு 250 மார்க்கு, அப்புறம் இன்டர்வியூக்கு 100 மார்க்கு, மொத்தம் 850 மார்க். இதை வச்சு தான் நீங்கள் ஃபைனலாக செலக்ட் ஆவீங்க. நல்ல மார்க் இருக்கும்போது நமக்கு டெப்டி கலெக்டர் கிடைக்கும். இப்போ இதனுடைய இந்த மெயின்ஸுடைய சிலபஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக சிலபஸ் பற்றி இதான் முக்கியம். சிலபஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு பேப்பர் 2 பேப்பர் 1ங்கிறது தகுதி தேர்வு விட்டுருங்க, அது ஒன்லி எலிஜிபிலிட்டி தான். ஏன்னா கட் ஆஃபில் அது நமக்கு சேராது. அப்போ பேப்பர் 2ங்கிறது நமக்கு வந்து ஜிஎஸ் பேப்பர், ஜிஎஸ்ல 1ன்னு வச்சுக்கிடுவோம், அது ஜிஎஸ்ல 2ன்னு வச்சுக்கிடுவோம், இதை ஜிஎஸ்ல 3ன்னு வச்சுக்கிடுவோம்.
அப்போ இப்போ ஜிஎஸ்ல ஒன்றுன்னு பார்க்கும்போது அதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா முதல் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா தற்கால இந்திய வரலாறு, மாடர்ன் இந்தியா. அப்போ வந்து நமக்கு வந்து வரலாறுலேருந்து கொஷின் கேட்பாங்க. நமக்கு கேட்கக்கூடிய கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க் கேட்பாங்க. 100 மார்க்குன்னு கேட்கும்போது நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா ஒரு 10 மார்க் கொஸ்டின் ஒரு 4 கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு 15 மார்க் கொஸ்டின் 4 கேட்பாங்க. டிஸ்கிரிப்டிவ் 5 கொடுத்து 4 எழுத வேண்டியது இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்துருந்தோம். அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள சமூக பிரச்சனைகள், சோசியல் இஷ்யூ, சமூக பிரச்சனைகள்னு சொல்லிட்டு பேப்பர் ரீடிங் நிறையா வச்சுக்கிடணும். அதுலேயும் நமக்கு அதே மாதிரி தான். நமக்கு ஒரு 10 மார்க் கொஸ்டின் 100 மார்க் கேட்பாங்க, 10 மார்க் கொஸ்டின் 4, 15 மார்க் 4. அப்புறம் எத்திக்ஸு, என்னென்னா கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகிறோம், நம்மளுடைய எத்திக்ஸு ஹானஸ்ட்டாக வேலை பார்க்கணும். அப்போ எத்திக்ஸை பற்றி நமக்கு வந்து ஒரு 50 மார்க் கேட்பாங்க. அப்போ வந்து இங்கே என்ன கேட்டிங்கன்னா 3 கொஸ்டின் கொடுத்து 2 கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க 10 மார்க்கில், 3 கொஸ்டின் கொடுத்து 2 கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க 15 மார்க். அப்போ நமக்கு வந்து 100, 100, 50, 250 மார்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 டேயில் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா ஜிஎஸ்ல பேப்பர் 2 பார்க்கும்போது பாலிட்டியிலேருந்து நமக்கு 100 கொஸ்டின், 100 மார்க், 100 கொஸ்டினில் 100 மார்க். 100 மார்க்குன்னு சொன்னாவே 4 கொஸ்டின் எழுத வேண்டியிருக்கும், 5 கொஸ்டின் கொடுப்பாங்க. அப்போ 5ல் 4 10 மார்க் கொஸ்டின் எழுதணும், 5ல் 4 15 மார்க் கொஸ்டின் எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னா நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்ல அட் ப்ரெசென்ட்டில் ஐஎஸ்ஆர்ஓ டிஆர்ஓ அட் ப்ரெசென்ட்டில் என்ன டெவலப்மெண்ட் இருக்குன்னு பார்க்குறாங்க. இது 75 மார்க் கேட்பாங்க. 75 மார்க்குன்னு பார்க்கும்போது 4ல் 3 கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின், 4ல் 3 கொஸ்டின் வந்து 15 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து தமிழ்நாடு சொசைட்டி, நம்மளுடைய பண்பாடை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க, அதுவும் 75 மார்க். அப்போ 100 மார்க் 75 மார்க் 75 மார்க் டோட்டலாக பார்க்கும்போது நமக்கு எத்தனைனா 250 மார்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் 3ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாகிரபி எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான். ஜாகிரபியில் நமக்கு பார்த்தீங்கன்னா 75 மார்க் கேட்பாங்க. 75 மார்க்னு சொன்னாவே நமக்கு 3 கொஸ்டின் எழுதணும், 10 மார்க்கில் 3 எழுதணும், 15 மார்க்கில் 3 எழுதணும், 4 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. அப்புறம் என்விரான்மெண்ட்லேயே அதே மாதிரி 75 மார்க், ஏன்னா 4 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. பொருளாதாரத்தில் நமக்கு 100 மார்க். அப்போ வந்து 5 கொடுத்து 4 எழுத சொல்லுவாங்க, 10 மார்க்கில் 4 எழுத சொல்லுவாங்க, 5 கொடுத்து 15 மார்க்கில் 5 கொடுத்து எழுதுவாங்க. இப்போ இது ஒரு 100 மார்க். இதுதான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். அப்போ நமக்கு 250 மார்க் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு என்னென்னா இன்டர்வியூ நடக்கும். அப்போ இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 100 மார்க் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இன்டர்வியூ, 100 மார்க் இன்டர்வியூன்னு பார்க்கும்போது அதில் நமக்கு மார்க் என்ன போடுவாங்கன்னா அதிகபட்ச மார்க் வந்து 75 மார்க் போடுவாங்க. இதில் 10% குறைப்பாங்க. அதுக்கப்புறம் 4th ஸ்லாப்பாங்க 67.5 போடுவாங்க. இது 75 போடலன்னா 67.5 போடுவாங்க, 67.5 போடலன்னா 60 போடுவாங்க, 60 போடலன்னு வச்சுக்கலாம் 52.5 போடுவாங்க, 52.5 போடலாம் 45 மார்க் போடுவாங்க. இவ்வளோ தான் ஸ்லாப். அகைன் 0 மார்க்லாம் போட மாட்டாங்க. மினிமம் 45 போடுவாங்க, இல்லைன்னா 52.5 போடுவாங்க, இல்லைன்னா 60 போடுவாங்க, 67.5, மேக்ஸிமம் 75 போடுவாங்க. இப்போ மெயின்ஸில் எழுதின மார்க்கும் இன்டர்வியூ எடுத்த மார்க்கும் கூட்டிட்டு யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க கவுன்சிலிங்கில் போய் அந்த போஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ இதுதான் வந்து குரூப் 1 தான் நீங்கள் டார்கெட் வைக்கணும். ஏன்னா குரூப் 1 தான் இருக்கிற பெஸ்ட் எக்ஸாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து குரூப் 1 முடிஞ்சுது. அடுத்தாப்புல நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம் ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸாம் நிறையா இருக்கும், சின்ன கால்ஃபர் நிறைய வரும். நம்ம மெயினாக பார்க்குறது குரூப் 1, 2, 4ன்னு பார்க்குறோம். அடுத்து என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அதே தான் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 2A. இது சபார்டினேட் சர்வீஸில் வரும். இந்த எக்ஸாமில் இன்கம் டேக்ஸ் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், சப் ரிஜிஸ்டரு, அசிஸ்டன்ட் லேபர் இன்ஸ்பெக்டரு, இந்த மாதிரி போஸ்ட்டில் ஏஎஸ்ஓ, இந்த மாதிரி போஸ்ட்டில் இதில் வரும். இதுக்கு என்ன கேட்டிங்கன்னா கல்வி தகுதி என்ன கேட்டிங்கன்னா எனி டிகிரி தான், நீங்கள் எந்த டிகிரி முடித்தாலும் போதும் எழுதலாம். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் அதர்ஸு, ஏன்னா அதர்ஸுக்கு வந்து 30, ஜென்ரல் கோட்டாக்கு 32 வயசு. ஏன்னா மற்றபடி ஏன்னா டிகிரி முடிச்சிருப்பீங்க, மற்றபடி நீங்கள் பிசியோ எம்பிசியோ எஸ்சியோ எஸ்டியோ யாராக இருந்தாலும் பாருங்களேன், நோ ஏஜ் லிமிட் கிடையாது. ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் எழுதலாம், அந்த மாதிரி அர்த்தம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கு மட்டும் மினிமம் வயசு 18, மற்ற போஸ்ட்டுக்கெலாம் சப் ரிஜிஸ்டரு இதுக்கெல்லாம் மினிமம் வயசு 20. ஏன்னா சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுக்காங்கன்னா 22 வயசு கொடுக்காங்க மினிமம் ஏஜ். இப்போ ஜென்ரல் கோட்டா இருந்தால் மட்டும்தான் 32 வயசு, மற்றபடி எந்த கோட்டாவாக இருந்தாலும் நமக்கு என்ன கிடையாதுன்னா நோ ஏஜ் லிமிட். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா நார்மலாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்க்கும்போது இதில் பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் என்னென்னா 2 ஸ்டேஜ். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜ், ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ. இதில் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் எழுதணும். இந்த மெயின்ஸை 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. 2ன்னு ஒன்று இருக்கும், 2Aன்னு இருக்கும். இந்த 2Aங்கிறது மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்கும், இந்த 2 மெயின்ஸுங்கிறது டிஸ்கிரிப்டிவ்ல நடக்கும்.
இப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ரெண்டுக்கு காமனாக நடக்கும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு வந்து லாங்குவேஜ்லேருந்து 100 கொஷின் கேட்பாங்க. 6லேருந்து 10 வரை உள்ள ஒன்று தமிழ்லேருந்து 100 கொஷின் கேட்பாங்க, இல்லைன்னா 6லேருந்து 10 வரை இங்கிலீஷில் 100 கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜி, அதையுமே ஒரு 6 யூனிட் பார்த்தோன்னு சொன்னோம்ல, ஒரு 6 யூனிட் பார்த்தோம். நமக்கு எங்கே பார்த்தோம், நம்ம குரூப் 1ல் பார்த்தோம்னா அதே மாதிரி யூனிட் தான். ஏன்னா அந்த யூனிட்லேருந்து அங்கே 175 கொஸ்டின் கேட்டாங்க, இங்கே 75 கொஸ்டின் கொடுப்பாங்க. ஆப்டிடியூடு, மேக்ஸு, ரீசனிங், மேக்ஸில் 15 கொஸ்டின், ரீசனிங்கில் 10 கொஸ்டின், 25 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் நமக்கு 200 கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம். ஏன்னா அப்போ இதுக்கு என்ன சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸை நல்லா தரவாக படிச்சிடணும். அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சிலபஸை நல்லா தரவாக படிச்சிடணும். ரெண்டாவது நம்ம என்னென்னா ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் அந்த சிலபஸ் ஓரியன்டாக பழைய கொஸ்டின் எடுத்து நல்லா பார்த்துடணும். அப்புறம் ஸ்கூல் புக்கில் நோட்ஸ் எடுத்து படிச்சிடணும். 3வது டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தாவே போதும். அதாவது நான் ஒரு 4 மெத்தட் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் நல்லா படிச்சிருங்க, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்துருங்க, அப்புறம் ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க, அப்புறம் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ப்ரிலிம் ஸ்டேஜில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு இங்கேயும் தகுதி தேர்வு உண்டு. தகுதி தேர்வு வந்து ஒன்லி எலிஜிபிள் டெஸ்ட் தான். 100க்கு 40 எடுக்கணும். இதுதான் எலிஜிபிள் டெஸ்ட்டு, அதை விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொது அறிவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2க்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 300 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, இது ஒரு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம். டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் பார்க்கும்போது இது வந்து டிஸ்கிரிப்டிவ்னா எழுதுறது. அப்போ ஒரு 12 கொஷின்ஸு 10 மார்க் கொஷின் எழுதணும், ஒரு 120. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 கொஷின் ஒரு 15 மார்க் கொஷின் எழுதணும், அப்போ 180. மொத்தம் நமக்கு வந்து 300 மார்க். இது வந்து என்ன கேட்டிங்கன்னா 2ங்கிறது டிஸ்கிரிப்டிவ். ஏன்னா இதனுடைய ரேஷியோ என்ன எடுப்பாங்கன்னா 1:10 ரேஷியோவில் எடுப்பான். ஒரு போஸ்ட் இருக்குன்னா 10 பேர் எடுப்பான். ஏன்னா அப்போ வந்து இது வந்து 2A பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பாக நடக்கும் மெயின்ஸ் 2A. இப்போ 2ங்கிறது ஆஃபீஸர் கேட்டகரி ஆயிரும். முக்கியமான போஸ்ட்டாக அதில் வந்துடும். கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸரு, சப் ரிஜிஸ்டரு, இதெல்லாம் வந்து 2ல் வந்துடும். மற்ற அது கீழே உள்ள போஸ்ட்டு ஏன்னா அதெல்லாம் என்ன வரும்னா 2Aல வரும். அப்போ எதெல்லாம் 2Aல வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அது இப்போ இதுக்கு என்ன கேட்டிங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க. இதுவும் 3 hours தான். அப்ஜெக்டிவ் டைப்பில் நமக்கு 200 கொஸ்டின் கேட்பாங்க. 200 கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு வந்து ஜென்ரல் தமிழ் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, 6லேருந்து 10 வரை, அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ், இது நமக்கு வந்து ஒரு 60 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசனிங்னு ஒரு டாபிக், அது ஒரு 40 கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் ஜிஎஸ் ஒரு 30 கொஸ்டின் கேட்பாங்க. 100 கொஸ்டின் கேட்பாங்க. இது அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அது டிஸ்கிரிப்டிவ், இது அப்ஜெக்டிவ். இன்டர்வியூ கிடையாது, டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் தான். இது வந்து குரூப் 1க்கு கீழே உள்ள குரூப் 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் 4. இது வந்து சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். ஏன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா டைப்ரைட்டிங் எடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து டிஎன்பிசி தான் படிக்கணும் முடிக்கும் போது நீங்கள் சைடில் என்ன பண்ணலாம், டைப்ரைட்டிங் போத் கையர் முடிச்சிருக்கணும், இல்லை ஸ்டெனோ முடிச்சிருக்கணும். இப்போ இதில் வந்து குரூப் 4ங்கிறது ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட். கால் 4 வரும்போது டைப்ரைட்டிங், ஸ்டெனோ, ஃபாரஸ்ட் எல்லாம் சேர்த்து தான் கால் பண்ணுவாங்க. இது என்ன கேட்டிங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். 10th குவாலிஃபிகேஷன் தான். 10th குவாலிஃபிகேஷன் தான். இதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாவோ +2 முடிச்சிருந்தாவோ ஏஜ் லிமிட்டே கிடையாது, அங்கே பார்த்த மாதிரி தான். ஆனால் நீங்கள் 10th தான் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏஜ் லிமிட் உண்டு. என்ன ஏஜ் லிமிட் உண்டுன்னு கேட்டிங்கன்னா 10th தான் முடிச்சிங்கன்னா பிஓவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயசு இருக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 32 வயசு இருக்கணும், மற்ற பதவிக்கு மினிமம் 18 இருக்கணும், மேக்ஸிமம் 34 இருக்கணும். இதே 10th தான் முடிச்சிருந்தால். இப்போ அதே பிசி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா விஓ பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 42 வயசு வரை எழுதலாம். இதே நீங்கள் +2 முடிச்சிருந்தா ஏஜ் லிமிட் கிடையாது, டிப்ளமோ முடிச்சிருந்தா ஏஜ் லிமிட் கிடையாது, ஒரு ஐடிஐ முடிச்சிருந்தாலும் ஏஜ் லிமிட் கிடையாது, டிகிரி முடித்தாலும் ஏஜ் லிமிட் கிடையாது. மற்ற பதவினா ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து நீங்கள் 10th தான் முடிச்சிங்கன்னா 18 to 37. மற்றபடி ஏதாட்டும் ஒரு 10th மேலே ஒரு டிகிரி படிச்சிங்கன்னா நோ ஏஜ் லிமிட். ஏன்னா அப்போ ஏஜ் லிமிட் ஜென்ரலுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் உண்டு. இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். ஏன்னா சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். அப்படியே வந்து நம்ம குரூப் 2ல் எழுதுன ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரிலிம் ஸ்டேஜ் அப்படியே இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் தான். இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப் தான். பைலிங்குள்ள இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். OMR சீட்டில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டீங்கன்னா நார்மலாக அந்த இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் 100, ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது. ஏன்னா டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும் உண்டு, மற்றபடி கிடையாது. ஜென்ரல் தமிழ் மட்டும் தான் நீங்கள் படித்தாகணும். பிறகு 25 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூடு,
ஒரு ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா 75 கொஷின்ஸ், மொத்தம் 200 கொஷின்ஸ். இது வந்து சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். அப்போ நம்ம வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம், நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு எந்த செக்டார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். ஏன்னா நம்ம யூபிஎஸ்சி போகலாமா, அல்லது எஸ்எஸ்சி போகலாமா, பேங்கிங் போகலாமா, அல்லது யூஎஸ்ஆர்பி போகலாமா, இல்லை டிஎன்பிசி போகலாமா, இல்லை சிடிஎஸ் படிக்கலாமா, ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். நம்ம இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா டிஎன்பிசி மட்டும் எடுத்து பார்த்துருக்கோம். டிஎன்பிசி மட்டும் எடுக்கும்போது நம்ம வந்து படிப்பை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 12 வரை புக்கை தான் படிக்க போகிறோம். சிலபஸ் நல்லா படிச்சுக்கிடுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சுடுங்க. 6லேருந்து 10 12 வரை புக்கை நல்லா படிக்க போகிறோம். டெஸ்ட் பேஜ் போடுறோம், நம்ம இதுக்குன்னு உட்காந்து படிக்க போகிறோம். ஏன்னா இது ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். பாஸ் பண்ணி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்டேஜ், குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டபுள் ஸ்டேஜ், குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஸ்டேஜ் இருக்குது. இது வந்து இதேமாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கணும். அதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் நீங்கள் எந்த ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களோ, இப்போ நாங்கள் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருந்தோம் காலேஜ் படிக்கும்போது. அப்போ எங்கள் என்விரான்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அப்போ நாங்களும் பேங்க் தான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம் ஸ்டார்டிங்கில். அப்போ நம்மளுடைய என்விரான்மெண்ட்டு எதுக்கு ஒத்து வருதுன்னு பார்க்கணும். அப்போ நம்ம இது வந்து டிஎன்பிசி மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம போடுவோம். யூபிசினா என்ன, பேங்கிங்னா என்ன, ஒன்றா போடுவோம். எல்லாத்தையும் ஒரு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் சாலிடாக உட்காந்து படிக்கணும். படிக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் மாற்றி மாற்றி படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு டிலே ஆயிரும். அதனால் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்து படிக்கணும். டெய்லி பார்க்கலாம். தேங்க்யூ.